பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்துல எல்லாரும் இயேசப்பாவுடைய அந்த ரிசரக்ஷன் டேவை நீங்க கொண்டாடி இருப்பீங்க. பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்றால், முதலாவது பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வரதுக்காக தான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே அவர் செய்வதற்காக, நம்மை அப்படி பயன்படுத்துவதற்காக. பாருங்க, பரலோகத்துக்கு போனா எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருப்போமோ, இந்த பூமியிலேயும் மகிழ்ச்சியோடு கூட வாழறதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். பரலோகத்துக்கு போனா எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்வோமோ, இந்த பூமியிலேயே அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பரலோகத்துல எப்படி ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்போமோ, இந்த பூமியிலேயே நம்ம ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க அவர் உயிரோடு கூட எழுந்தாருங்க. பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மகதலேனா மரியாள் அதிகாலை நேரத்தில் அவங்க போறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை, மரித்து போன சடலத்தை அவங்க சில சடங்குகளை செய்யறதுக்காக அவங்க போறாங்க. ஆனால் போனால் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சடலம் இல்லைன்னு அவங்க தேடினது அங்கே இல்லை. அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அவளுக்கு அழுகையை கொடுக்கிறது. மனசு ஃபுல்லா கவலை, கண்ணு ஃபுல்லா கண்ணீர், ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கல, நீங்க நினைச்ச காரியம் நடக்கல. நான் நினைக்கிறது ஒண்ணு, எனக்கு நடக்கிறது ஒண்ணு. என் வாழ்க்கையில நான் அநேக காரியத்தை இழந்துட்டேன். கண்ணீர் 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 கண்ணீரோடு கூட அநேகர் இருக்கிறீங்க, அழுது கொண்டே இருக்கிறீங்க. அன்றைக்கு அந்த அம்மாவும் அப்படிதான் அழுது கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏசப்பாவே பார்த்துட்டாங்க. ஆனா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏசப்பாவை பார்த்துட்டு அவர்கிட்டே கேட்குறாங்க, எங்க ஏசுநாதர் நாங்க இங்க கல்லறையில் வச்சோம், அவர் இல்லை, அவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. தோட்டக்காரன் நினைத்து ஏசப்பாக்கிட்டே அவங்க இப்படி பேசுறாங்க. ஆனால் இயேசு 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஆண்டவர் மரியாளை பார்த்து, அழுது கொண்டிருக்கிற அந்த மகளை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் உயிரோடு வந்துட்டல்ல, இனி நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்க முகத்தை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய் என்றால், நீ அழ வேண்டாம். அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை, அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க போகிறார். அதுல ஒரு அற்புதத்தை செய்கிறார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் நம்முடைய கண்ணீரை துடைக்க. எப்பேற்பட்ட கண்ணீரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அழாதே, ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அதனால சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.